ஒர்க்கிங் டே நான் ஒர்க்கிங் டே எல்லாத்துலேயுமே வந்து மார்னிங் கண்டிப்பாக நான் ஒரு 10 மினிட்ஸ் ஆயில் புல்லிங் பண்ணுவேன். ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிட பார்ப்பேன் நான். முடிஞ்ச அளவுக்கு இல்லை, ஹெல்த்தி அவ்வளோதான். there's no such thing as நான் ஹெல்தி அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் யூஸ்வலாக என்ன சாப்பிடுவேனாக்கா இந்த பழைய ரைஸ் இருக்குல்ல, என்னோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் தான் பழைய ரைஸ். ஃபெர்மெண்ட் பண்ணிடுவோம் காலையில், அதில் தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றது. அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து தோசை இருக்கும். தோசைன்னு நார்மல் தோசைன்னு நினச்சிடாதீங்க, அரிசியில் தோசை செய்ய மாட்டோம். பச்சை பயிர் தோசை, ராகி தோசை, கோயிலில் கொடுப்பாங்கல்ல சுதேசி கச்சா, அதில் அரைச்சி போட்டு அதில் ஒரு தோசை. இதை பார்க்குறப்போ எல்லாரும் நீங்கள் ரொம்ப டயட்டில் இருக்கீங்க. இட்ஸ் ஹெல்த்தி. எனக்கு ஆக்சுவலி சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்காம இல்லை, ஐ லைக் சாக்லேட். ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது சின்ன வயசுலேருந்தே இருக்குது. எனக்கு எதுவுமே இனிச்சா பிடிக்காது, பிட்டராக இருக்கணும், கசக்கணும். அதனாலே நான் வந்து டார்க் சாக்லேட் தான் சாப்பிடுவேன். காஃபி குடித்தாலும் குடிப்பேன் ஒன்ஸ் இன் அ வைல். நான் டீ குடிக்கவே மாட்டேன். ஆனால் அந்த காஃபியில் வந்து நோ சுகர் நோ மில்க். அதுக்கப்புறம் எங்களோட லஞ்ச் வந்து ஒரு 2 இல்லை 3 வெஜிடபிள், என்ன கிரேவி வைக்கிறாங்களோ, சிக்கனாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், எனிதிங், ஒரு சாம்பார், எனிதிங். பட் ஜஸ்ட் தட் போர்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் சிஸ்டம் வந்து கம்மியாக இருக்கும். என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு போவேன், கடைசியாக தான் ரைஸ்க்கு போவேன்.